ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறதோட வீக்லி ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து குளோபல் மார்க்கெட் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து குளோபல் மார்க்கெட்டில் பார்க்குறோன்னா, குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிற இடம் எடுத்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா நம்ம மார்க்கெட்டும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே சேம் டைமு குளோபல் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா நம்ம மார்க்கெட்டும் ஃபர்தராக டவுன் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டு எப்படி வந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாங்கிறத கன்சிடர் பண்ணுறதுக்கு நமக்கு குளோபல் மார்க்கெட்டோட லெவல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நம்ம வந்து குளோபல் மார்க்கெட் வீக்லி ப்ரிடிக்ஷன் வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி ட்ரெண்ட் லைன் வரையிறது அதெல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே சேம் டைம் நம்ம மார்க்கெட்டை என்ன கண்டிஷனில் இப்போ இருக்குது அப்படிங்கிறதும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், டவ் ஜோன்ஸு ஆல்மோஸ்ட்டு 1% டவுனில் இருக்குது. S&P 500 1% டவுனில் இருக்குது. நாஸ்டாக் வந்து 0.7% டவுனில் இருக்குது. அப்படியே நிக்கி மார்க்கெட் வந்து 1% பாசிட்டிவில் இருக்குது. ஹங்செங்கும் வந்து 1.5% பாசிட்டிவில் இருக்குது. SGX நிஃப்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 17,045. ஸோ இப்போ நம்ம நிஃப்டி க்ளோஸ் ஆன ரேஞ்ச் எங்கே இருக்குது? நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 17,100 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் SGX நிஃப்டி இருக்கிறது பார்த்திங்கன்னா 17,045. ஸோ அப்போ வந்து நாளைக்கு கேப் டவுனாக இருக்கலாம் ஓப்பனிங், அப்படி இல்லைன்னா நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்க அந்த நியர் ரேஞ்சிலேயே க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து வீக்லி அனாலிசிஸ்க்கு போயிடலாம். நான் வந்து டவ் ஜோன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டவ் ஜோன்ஸோட வீக்லி கேண்டில் இப்போ நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹை டு ஹை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் உங்களுக்கு நல்லா புரியுதா? எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டு. இதை வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஹை கரெக்டாக ஹை, இந்த இடமும் சப்போர்ட்டு. இப்போ பாருங்கள், ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு, அது வந்து சப்போர்ட் இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே சேம் டைம் இதை நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு டபுள் டாப் ஜோனு அப்படின்னு. இது ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே வந்து இந்த ரீஜன் தான் சப்போர்ட்டாக எடுக்க சான்ஸ் இருக்குன்னு கரெக்டாக வந்து இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் நம்மளால் இதை டிசிஷன் எடுத்துட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இதை டிசிஷன் எடுத்துட முடியாதுன்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து டோஜி டைப் ஆஃப் கேண்டில். டோஜி டைப் ஆஃப் கேண்டில் வந்து இன்டிசிஷன் கேண்டில். நெக்ஸ்ட் வீக் எப்படி க்ளோஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் இதோட ஃபர்தர் ட்ரெண்டை நம்மளால் டிசைட் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த வீக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண பார்க்கலாம். இங்கேருந்து ஹை டு ஹையை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது இதுக்குள்ளார ஒரு சேனல் மூவ் ஆகிட்டுருக்கு, தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஹை, அடுத்து ஒரு லோ, அடுத்து இந்த இடம் ஒரு ஹை, அடுத்து இந்த இடம் ஒரு லோ. ஸோ ஃபர்தராக இங்கேருந்து ஏறினா அடுத்து இந்த ரீஜன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து டவ் ஜோன்ஸில் காட்டுது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த ரீஜன் தான், 30,000ங்கிற ரீஜனில் தான் வந்து அடுத்து ஃபர்தராக சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லாங் டேர்மில் சொல்கிறது. இதே வந்து ஷார்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோட ஹை இந்த ரீஜன் 30,450 இந்த ரீஜனில் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதே வந்து அப் ட்ரெண்டில் போகுதுன்னா இங்கே பாருங்களேன், இதுக்குள்ளார ஒரு ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்குல்ல க்ளோஸ் ஆனது, நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா இந்த ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீஜனுக்குள்ளே, அதாவது நான் நெக்ஸ்ட் வீக் வந்து 32,700 750 ரேஞ்சு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 31,100 வந்து சப்போர்ட்டாகவும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ S&P 500 ட்ரெண்டு பார்க்கலாம், அது என்ன மாதிரி மூவ் ஆகிட்டுருக்குன்னு. அதுக்கு நான் மேக்ஸிமம் இருக்கிற ஹை டு ஹையை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த ரீஜனு நான் என்ன சொல்ல வரேன்னா பாருங்கள், இது இந்த இடம் ஹை, இந்த இடம் ஹை, இந்த இடமும் ஹை. பட்டு இப்போ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆகி இப்போ கரெக்டாக பாருங்கள் எந்த இடத்துல சப்போர்ட் ஆகிருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, இப்போ இந்த ட்ரெண்டுக்கு இது வந்து பிரேக் அவுட்டுக்கு இது ரீடெஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த ரீடெஸ்ட் எடுத்தால் ஃபர்தராக இது எப்படி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? மேலே அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா?
ஸோ இப்போ இதுக்கு வந்து சப்போர்ட் ஜோன் ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் வந்து இந்த ரீஜன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோ 3754. இதே வந்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து எங்கே இருக்குன்னா 4180. இப்போ வந்து இந்த வீக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அது எதுனா 40,085. இந்த ரீஜன் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாகவும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாளைக்கு மூவ் ஆகிறப்ப அப் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி இருக்குன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரையிறல இதை பிரேக் அவுட் ஆகணும். இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது ஃபர்தராக அப் ட்ரெண்ட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு கிளியராகவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அப்படியே வந்து நாஸ்டாக் கொடுத்த பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாஸ்டாக்கோடது நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்துட்டுருக்க ட்ரெண்டை நான் மேஜராக உள்ள ட்ரெண்டை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே சேம் டைமு நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த இடம் வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடம் வந்து ரீடெஸ்ட் லெவல். இப்போ இந்த இடம் ரீடெஸ்ட் ஆகி இப்படி ஏறிச்சுன்னா ஃபர்தராக வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து எங்கே இருக்குன்னா 13,154 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதை வச்சு இந்த ரீஜன் சொல்கிறேன்னா பாருங்கள், லோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை தொட்டப்பெல்லாம் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகி இப்போ கரெக்டாக அதே ட்ரெண்ட் லைனில் பட்டு தான் ரீடெஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து சப்போர்ட் ஜோன் எதுவாக இருக்கும்னா இந்த ரீஜன் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதே சேம் டைம் வந்து இது கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த ரீஜன் நம்ம வரைகிறோம்ல 10,600 ரேஞ்சு. ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 12,214. ஓகேங்களா? இந்த ரீஜன் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப் ட்ரெண்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுற ட்ரெண்ட் எதுனா இது உள்ளே வந்துட்டுருக்க லைன் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனாலே உங்களுக்கு ஃபர்தராக அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இதுவாக மாறிடும். ஓகேங்களா? 12,196ங்கிற ரேஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்த ஓவராலாகவே குளோபல் மார்க்கெட் வைஸ் பார்க்குறப்ப எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த சப்போர்ட்லாம் வந்து கரெக்டான இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்கும். அப்போ நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸு இந்த சப்போர்ட் ஜோன்லாம் பிரேக் அவுட் ஆகுதுன்னா கீழே இறங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெய்லி பேசிஸில் குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷனையும் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட மார்க்கெட்டோட மூமெண்ட்டை நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி கொண்டு போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நம்மளால் ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.